சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே சட்டவிரோத ஆட்டோ ரேஸை தங்களது பைக்குகளில் வேடிக்கை பார்க்க சென்ற இளைஞர்களில் இருவர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஆபத்தான ஆட்டோ ரேஸ் இளைஞர்களின் இன்னுயிரை பறித்தது எப்படி? ஆட்டோ ஓட்டியாவது பிழைத்துக் கொள்வான் ஆண் பிள்ளை என கூறுவார்கள். ஆனால் இங்கு ஆட்டோ ரேஸுக்கு நடுவில் சிக்கி 2 ஆண் பிள்ளைகள் தங்கள் உயிரையே பறிகொடுத்து விட்டனர். வேடிக்கை பார்க்க சென்றவர்களுக்கு ஆட்டோ ரேஸ் வினையாக அமைந்தது எப்படி? சிசி வாகனங்கள் இருந்தவரை வாகன விபத்து என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறிய அளவிலேயே நிகழ்ந்து வந்தன. என்றைக்கு 200 சிசி 250 சிசி என பைக்கின் திறனை அதிகரித்து வேகத்தை கூட்டினார்களோ அன்றிலிருந்து பிடித்தது சனி. இளைஞர்கள் இஷ்டத்திற்கு வேகத்தை கூட்டி நெடுஞ்சாலைகளை கதறவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பைக் வெறி பிடித்த கும்பல் ஆட்டோ ரேஸுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு பெரும் விபத்தில் சிக்கிய சம்பவம்தான் செங்குன்றம் அருகே அரங்கேறியுள்ளது. சென்னை வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில்தான் இந்த ஆட்டோ ரேஸ் வெகு ஜோராக அரங்கேறியுள்ளது. சட்டவிரோத ஆட்டோ ரேஸ் என்பதால் போலீசாருக்கு பயந்து நள்ளிரவுக்கு மேல் தங்களது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்கள். இந்த ரேசு தான் தங்களுக்கு யமனாக மாறப்போகிறது என்பது புரியாமல் சுமார் 50ற்கு மேற்பட்ட இளைஞர்கள் தங்களது பைக்குகளை எடுத்துக்கொண்டு சம்பவ இடத்தில் குவிந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் இந்த ஆட்டோ ரேஸ் தொடங்கியுள்ளது. 8 ஆட்டோக்கள் மட்டுமே ரேஸில் பங்கேற்றன. ரேஸ் தொடங்கியதும் ஆட்டோக்கள் சீறி பாய்ந்தன. அவர்களுடன் சேர்ந்த 50ற்கு மேற்பட்ட பைக் டைசன்களும் தங்களது இருசக்கர வாகனங்களில் விரட்டிச் செல்ல ஆரம்பித்தனர். எட்டு ஆட்டோக்கள் சென்றாலே சாலையில் இடத்தை அடைத்துவிடும் சூழலில் இவர்கள் கும்பலாக ஊர்வலம் செல்வது போல் பைக்குகளில் புடை சூழ சாலையை அடைத்து கொண்டு சென்றுள்ளனர். அது போதாதென்று கார்களில் வந்த சிலர் கண்மூடித்தனமாக ரேஸ் ஆட்டோக்களுக்கு நடுவே புகுந்து தங்களது வீரதீர சூர சாகசங்களை காண்பித்துள்ளனர். இவர்களால் அதிகாலை 2 மணி அளவில் அந்த சாலையே கந்தகோரமாக மாறிப்போனது. ரேஸ் செங்குன்றம் அருகே சென்றபோதுதான் அந்த எதிர்பாராத விபத்து எதிர்பார்த்தது போலவே நடந்துவிட்டது. கார்கள், பைக்குகள், ஆட்டோக்கள் என ஒருவரை ஒருவர் முந்தி சென்று யார் ரேஸ் ஓட்டுகிறார்கள் என்பதே புரியாத சூழலில் போர்க்களமாக காட்சியளித்த அந்த சூழலில் ஒருவர் மேல் ஒருவர் உரசி பைக்கில் சென்ற இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டனர். ஒருவர் விழுந்ததும் அடுத்தடுத்து 20ற்கு மேற்பட்ட இளைஞர்கள் சாறை சாறையாக தங்கள் பைக்குடன் சாலையில் விழுந்து உருண்டு புரண்டனர். சுமார் 200 கிலோ எடை கொண்ட பைக்குடன் விழுந்த இளைஞர்கள் கை, கால், உடல், தலை என அனைத்து இடங்களிலும் சிராய்ப்புகள் ஏற்பட்டு சாலை முழுவதும் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்தனர். இந்த கோர விபத்தில் இளைஞர்கள் சுமார் 20 பேர் காயமடைந்தனர். 10ற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 3 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். குன்றத்தூரைச் சேர்ந்த மணி, அம்பத்தூரைச் சேர்ந்த சாம் சுந்தர் ஆகிய 2 இளைஞர்கள் எதிர்பாராத விதமாக தங்கள் இன்னுயிரை இழந்துவிட்டனர். தகவல் அறிந்து சென்ற செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்த தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கியுள்ளனர். புதிதாக பைக்குகளை இறக்குமதி செய்த இந்த இளைஞர்கள் பைக்குக்கான வாரண்டி முடிவதற்குள் தங்கள் உயிருக்கான கேரண்டியை இழந்து விடுகிறார்கள் என்பதே சோகத்தின் உச்சம்.
Indian snake. Ready? Go, 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 निकल.